எது சரியான எது முக்கியமான செயல் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்களுக்கு இப்படியாக ஏராளமான பதில்களை எல்லாம் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த அரசனுக்கு திருப்தி எதுவும் வரவில்லை. பெரிய பெரிய கோவில்களை கட்டி எழுப்ப வேண்டும், போர்கள் புரிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் முக்கியமான செயல்கள் என்று அவர்கள் சொன்னாலும் கூட அது அரசனுக்கு சரி எனப்படவில்லை. ஆகவே ஒரு காட்டில் ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கார் என்று கேள்விப்பட்டு ஞானியும் துறவியுமான அவர்கிட்ட போய் இந்த 3 கேள்விகளையும் எழுப்பி அதற்கான விடையை காண வேண்டும் என்று போகின்றார். இந்த ஞானி சாதாரண மக்களை மட்டும்தான் சந்திக்கக்கூடிய துறவியாக இருக்கின்றார். ஆகவே என்ன செய்கிறாரு, ஒரு மாறு வேடத்தில் அங்கே சென்று அந்த துறவியிடம் போய் இந்த 3 கேள்விகளையும் எடுத்து வைக்கின்றார். அப்பொழுது அந்த துறவியானவர் அங்கே தோட்ட வேலை செய்து அங்கே உள்ள அந்த செடிகளுக்கெல்லாம் மண் அணைத்து விட்டு அந்த மண்ணை தோண்டி கொண்டிருக்கின்ற வேலையை செய்கின்றார். ஆனால் அவர் எதுவும் வாய் திறந்து பதில் கூறவில்லை. உடனடியாக இந்த அரசன் என்ன செய்கிறார், அந்த துறவிக்கு உதவி செய்யும்படியாக அவர்கிட்ட அந்த மண்வெட்டியை வாங்கி தொடர்ந்து அவர் வேலை செய்கிறார். வேலை செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் அந்த துறவி அவருக்கு பதில் கூறியதாக இல்லை. இப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மாலை வேலை ஆகிவிட்டது. அப்பொழுது ஒருவர் காயத்தோடு அலறி அடித்து கொண்டு அந்த வழியே வருகின்றார்கள். அவரை பார்த்தவுடன் இந்த அரசன் என்ன செய்கின்றார், ஓடி போய் அவருக்கு உதவி செய்கின்றார். அவருடைய காயங்களுக்கு கட்டு போடுகின்றார். ஆகவே இந்த துறவியும் அந்த அரசனும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்கின்றார்கள். உதவி செய்து முடித்த பிறகு அவரை உறங்க வைத்த பிறகு, காயம்பட்டவரை உறங்க வைத்த பிறகு மீண்டும் ஒரு முறை கேட்கின்றார், ஐயா, தயவு செய்து அந்த 3 கேள்விக்கு நீங்கள் விடை தாருங்கள். அப்படி நீங்கள் விடை தந்தால்தான் நான் ஒரு சிறப்பான ஆட்சி செய்ய முடியும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்கின்றார். அப்பொழுது அந்த துறவி சொன்னாராம், நண்பரே, நீர் இப்போது ஒருத்தருக்கு உதவி செய்தீரே, அவர்தான் உனக்கு முக்கியமானவர் வேறு எங்கும் இல்லை, உன் அருகில் இருக்கக்கூடியவர். எப்போது செய்ய வேண்டும் என்று, எது சரியான நேரம் என்று நீர் கேட்டீர்களவா, அவருக்கு இப்போது உதவி தேவைப்பட்டது. இப்போது என்பதுதான் ஒரு சரியான நேரம்.